உங்களுடைய குழந்தை இந்த மாதிரி பண்றாங்களா? ரீசனே இல்லாம, இல்லைன்னா சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்காக அழுதுகிட்டே இருக்கிறது, இல்லைன்னா உங்களையே சுத்தி சுத்தி வந்து பேசவோ, ஒரே விஷயத்த நிறைய தடவை சொல்லவோ, இல்லைன்னா கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கார் வாஷ் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா குக் பண்ணிட்டு இருப்பீங்க, ஹெல்ப் பண்றதுங்கிற பேர்ல அவங்க வந்து எல்லாத்தையும் கலைச்சு விட்டுட்டு போவாங்க. உங்களுக்கு கோவம் வரும். இந்த மாதிரி உங்களுடைய குழந்தை பண்றாங்க அப்படின்னா கவனிக்காம விடாதீங்க. அவங்க உங்களுடைய கனெக்ஷன் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். Let's talk about our mind. இந்த attention seeking behavior 2 to 7 years ஆன குழந்தைங்க அதிகமா பண்ணுவாங்க, இல்லைன்னா adolescent ஏஜ் வரைக்கும் வரும். இந்த ஏஜ்ல குழந்தைங்களுக்கு அவங்களுடைய ஆசை அண்ட் அவங்களுடைய தேவையை டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது, அதை கரெக்டா கன்வே பண்ண தெரியாது. ஒருவேளை நீங்க மொபைல் பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லைன்னா உங்க ஸ்பவுஸ் கிட்ட பேசிட்டு இருக்கலாம், இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் வேலை பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அதை விட இம்பார்ட்டன்ட் உங்க குழந்தைக்கு குவாலிட்டியான டைம் அண்ட் அட்டென்ஷன் கொடுக்கறதுங்கிறத யோசிங்க. அந்த அட்டென்ஷன் நம்ம கொடுக்கல அப்படின்னா அவங்க ரொம்ப இன்செக்யூர்டா, அன்லவ்டா, ரிஜெக்டடா, லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பசங்க தான் வளரும் போது சோஷியலா மத்தவங்களோட ஈஸியா பழகிறது கஷ்டப்படுவாங்க, பயப்படுவாங்க, சின்ன சின்ன விஷயங்களை உங்ககிட்ட மறைக்க ஆரம்பிப்பாங்க, பொய் சொல்லுவாங்க, அன்புங்கிற பேர்ல ஈஸியா மத்தவங்க கிட்ட ஏமாந்துருவாங்க. அவங்களுடைய அடிப்படையான தேவை நம்ம சந்திக்கும் போது அவங்கள நம்ம ஹெல்த்தியா வளர்றதுக்கான நம்ம as a parent நம்ம ஹெல்ப் பண்றோம். It is as easy as that.